உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு தான் உங்களை எல்லோரும் இங்கே வர சொல்லியிருக்கிறோம். அதனால் அங்கங்கே இருக்கிற பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் தயவு செய்துங்க வாங்க. சிறு பிள்ளைங்க இருக்கிறவங்களாம் இங்கே வாங்க. சிறு பிள்ளைங்கள்லாம் சின்ன குழந்தைகள்லாம் கீழே வந்து உட்காந்துக்காங்களேன். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ண போகிறோம். இயேசு சுவாமி இந்த உலகத்தில் மனுஷனாக வந்தார். இயேசு எங்க பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார். இயேசு எங்களுக்கு நன்மை செய்தார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு ஜீவிக்கிறார். இயேசு எனக்குள்ளே, எல்லாரும் கை வச்சு சொல்லு, எனக்குள்ளே வாழ்கிறார். ஆமேன். எல்லாரும் கண்ணை மூடுவோமா? நான் ப்ரேயர் பண்ணுறேன். எங்கள் நல்ல மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் நல்ல நாளுக்காக நேரத்துக்காக தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஐயா, இந்த வெள்ளப்புதூர் பகுதியில், கரிகிலி வெள்ளப்புதூர் இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, பெரியவர்களோடு சேர்ந்து, இந்த கிராம மக்களோடு கூட சேர்ந்து, இயேசுவே நீர் இந்த பூமிக்கு தெய்வமாக இந்த பூமிக்கு வந்து தெய்வனை ஒருபோதும் கண்டதில்லை, என்னை கண்டவன் அந்த தெய்வத்தை கண்டான் என்று சொல்லி இந்த பூமிக்கு வந்து இயேசுவே தெய்வமாக வந்தீர். ஆண்டவரே, இந்த பூமிக்கு வந்து யார் யாரெல்லாம் உமக்கு பின்னாடி வந்து இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யணும் கேட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்த ஆண்டவர். மன்னிப்பை தந்தீங்க, சுகம் தந்தீங்க, பேய் பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தந்தீங்க, தரித்திரங்களை மாற்றினீங்க, தாழ்வலா இருந்தவங்களெல்லாம் உயர்த்தி வச்சிங்க. ஆண்டவரே இயேசுவே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அந்த நன்மை செய்கிறீர். அந்த நன்மையை இந்த கூடி வந்திருக்கிற இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அறிந்து கொள்ள முடியாக எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நீர் தந்தபடியினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்லா பழகி இருக்கிறீங்களா? ஆமேன், ஆமேன். எல்லாம் அப்படி உட்காருங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களா? எதனா ஐடியா இருக்கா நம்ம எல்லாரும் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு? இருக்கா இல்லையா? க்ரௌட் ஒரு ஹாப்பியாவே இல்லையே. நாங்கள் எல்லாரும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? நல்ல சத்தமா, இன்னும் சத்தமா. ஓகே, சரி. உங்களுக்காக நிறைய சாங்ஸ், டான்ஸ், ட்ராமா எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். உங்களை பார்த்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கடவுளுடைய நாமத்தினால ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். சரி, நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம் தெரியுங்களா? எங்க இருந்து வந்திருக்கோம்? மெட்ராஸ். ஓகே, நீங்க யாரை பார்க்க வந்திருக்கீங்க? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? கேட்கல. இயேசு பார்க்க வந்திருக்கோமா? சரி, பார்க்கலாமா? நாங்க இங்க நிக்கிறது யாருடைய தயவு? ஓகே, நீங்க உட்கார்ந்துருக்கதோ? ஓகே. இப்போ உங்களுக்காக எங்க குழந்தைங்க உங்களுக்கு ஒரு நடனம் ஆடுவாங்க. சரி, பார்க்கலாமா? ஒரு கோலாட்டம் ஃபர்ஸ்ட்.
எல்லாருக்கும் டான்ஸ் எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா இருந்துச்சா டான்ஸு? கிளாப்பே தட்ட மாட்டீங்களா எல்லாருக்கும்? சூப்பரா இருந்துச்சா? சரி, ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஆமா, சரி, டான்ஸ் நல்லா இருந்துச்சுங்களா? கேட்கலையே. நீங்களும் ஆடலாமா? நீங்களும் ஆடணும்னா என்ன பண்ணணும்? இங்க வந்து சர்ச் வரப்போகுது. இந்த சர்ச்சில் நீங்களும் எங்களை மாதிரி சண்டே ஸ்கூல் பிள்ளைகளா மாறணும். மாறினா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் கிடைக்கும். யாருக்கு ஸ்டேஜ் வேணும்? அவ்வளோதானா? பத்தலையே. வேணாவா? ஏன் நிறைய பிள்ளைங்க இருக்கீங்களேப்பா, யாருக்கு வேணாவா? என்ன சொல்லுங்க? சரி, எல்லாருக்குமே ஆடணும், பாடணும், கொண்டாடணும். அது வேணும்னா நம்ம இங்க இருக்கிற சர்ச்சுக்கு நம்ம எல்லாம் வரணும், எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ என்ன கான்செப்ட்னா, அடுத்தது நம்ம ஒரு நாடகம் பார்க்க போறோம். இந்த நாடகத்துல இயேசு வேணுமா இல்ல உலகம் வேணுமான்னு நம்ம பிள்ளைங்க சொல்ல போறாங்க. உங்களுக்கு யார் வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து நாங்க வரோம். வர பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் இன்னைக்கு உபவாசத்தை போட்டாச்சு. ஜோம் பண்றோம், ஆண்டவரே இறக்குறோம். ஏசப்பா, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு என் வாழ்க்கையை எப்படியாச்சும் முன்னேறணும் பார்க்குறேன் ஏசப்பா. இப்போதான் டைமே கிடைச்சது. நான் இப்போ இந்த உலகத்துக்காகவும் இந்த உலகத்தில் அழிகிற ஆத்மாக்களுக்காகவும் ஜோம் பண்ண போகிறோம் ஏசப்பா. வாலிபர்களோட ஜபத்தை கேட்பேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, கேளுங்க ஏசப்பா. இந்த ஜபத்துல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது ஏசப்பா. மறுபடியும் ஜோம் பண்ற ஏசப்பா. இந்த ஜபத்துல என்னடா பண்ற? புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆகிதுடா, வரியாடா போலாம். என்னடா சொல்ற? படமா? ஆமாடா, படம்டா. இப்ப ரிலீஸ் ஆச்சு அந்த படமா? இப்ப ரிலீஸ் ஆச்சு. ஐயோ, சோத்ர ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. ஐயோ ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. சோத்ர ஏசப்பா, என்ன மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா, நமக்கு டிக்கெட்டுக்கு ஜோம் பண்ணலாம்டா. ஏசப்பா வானத்துல இருந்து 2 டிக்கெட் கொடுப்பாருடா. எப்படி நீ ஜோம் பண்ணா வானத்துல இருந்து டிக்கெட் வச்சிருவா? ஆமாடா. அப்புறம் நீ டிக்கெட்டுக்கு ஜோம் பண்ணு, நான் என் ஜபத்தை பண்றேன். ஏசப்பா வாருமையா, டிக்கெட் தாருமையா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஏசப்பா டிக்கெட் தாருமையா, வாருமையா, டிக்கெட் தாருமையா. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். டேய், யாரா அது ஜோம் பண்ற நேரத்துல போய் பாடுறா யாருன்னு இது? வெளிய ஒரு பெருசா வெளிச்சமா வந்துக்குதுடா. பெருசா வெளிச்சமாவா? என்னடா சொல்ற? பெருசா வெளிச்சமாவா? பெருசா வெளிச்சமா வந்துக்குதுடா. ஏய் வாடா பார்க்கலாம். ஐயோ ஏசப்பா, நீங்களா? ஐயோ ஏசப்பா, நீங்களா? பாவி, என்னோட ஜபத்தை கேட்டு என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஏசப்பா? பாவி ஏசப்பா, நானு என் ஜபத்தை கேட்டு நீங்க என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஏசப்பா? வாங்க ஏசப்பா, உள்ள வந்து உட்காருங்க ஏசப்பா. உள்ள வந்து உட்காருங்க ஏசப்பா. ஏசப்பா, பாவி என் ஜபத்தை கேட்டு நீங்க என் வீட்டுக்கே வந்திருக்கீங்களா ஏசப்பா? டீ குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, ஏதாச்சும் குடிக்கிறீங்களா ஏசப்பா? ஏசப்பா, பைபிள் படிக்கிறீங்களா ஏசப்பா? ஏய், ஏசப்பா தாண்டா பைபிளே கண்டுபிடிச்சாரு. அவரு போயிட்டு பைபிள் படிக்க சொல்றாரு. ஐயோ, அந்த மனுஷனுங்க ஏசப்பா. டேய், யாரா அது? ஏசப்பா வந்திருக்க நேரத்துல ஏசப்பா வந்திருக்கானா கண்டிப்பா அந்த சாத்தான டாண்டா இருப்பான். போய் பாடுறா. வெளியே பிரேக் பெர்னால்ட் வந்துக்கிறாரா. என்னடா சொல்ற? ஐயோ, பிரேக் பெர்னால்ட் நீங்களா? ஐயோ, நீங்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க? கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால நீங்க என்னோட பிரேக் ரசிகர்னு சொன்னாங்க, அதனால தான் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆமா தலைவர், நான் உங்க பெரிய ரசிகன் தலைவர். நீ எனக்காக அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு மட்டும் போட்டு காட்டுங்க தலைவர். ஐயோ தலைவா, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தலைவா. ஐயோ தலைவா, சூப்பர் தலைவா. உள்ள வந்து உட்காருங்க தலைவா. தலைவா, நீங்க என்ன டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? வேணாம்பா, வர வழியில் தான் குளிச்சுட்டு வந்தோம்பா. சரிங்க தலைவா. நீங்க போய் ஏன் தலைவா என் வீட்டுக்கு வந்தீங்க?
கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால தான் வந்தேன். அப்படியா தலைவா? ஓகே தலைவா. டேய் யாரா அது? போய் பாருடா. தோனி வந்துறாரா நம்ம வீட்டுக்கு? என்னடா சொல்ற? டோனியா? தோனி தான்டா. ஐயோ டோனி நீங்களா? ஐயோ டோனி நீங்களா? எனக்கு கையும் வரல காலம் வரல, என்ன பண்றதுனே தெரியல. டோனி நீங்க ஏன் டோனி என் வீட்டுக்கு வந்தீங்க? அரே பையா, சேப்பாக்கத்துல பிராக்டிஸ் உங்க நீங்க வர என் படா படா ஃபேனும், அதுதான் நான் வந்தேன். ஆமா தலைவா, நான் உங்க படா படா ஃபேனு தல. உள்ள வாங்க தல. எனக்கு ஒரே ஒரு அந்த சிக்ஸர் மட்டும் அடிச்சு காட்டுங்க தல. ஐயோ தல, வேற மாதிரி தல, வேற மாதிரி தல. ஐயோ டேய் என்னடா பண்றது? ஒரு சேர்ல பிரேக் பெர்னார்டு உட்காந்துட்டு இருக்காரு, ஒரு சேர்ல ஏசப்பா உட்காந்துட்டு இருக்காரு. என்ன பண்றதே தெரியலடா. ஏசப்பா ரொம்ப நல்லவர்ரா, அவர் சொன்னா கேட்டுருப்பாரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாருடா. தல நீங்க உட்காருங்க தல. ஏசப்பா பாருடா, ரொம்ப நல்லவர்ரா. நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கேட்கிறாருடா. தல உங்களுக்கு ஏதாச்சும் காஃபி டீ ஏதாச்சும் வேணுமா தல? அரே பாய், एक प्लेट पानी पूरी ஏதோ வேணாண்டா. இதுவும் வேணாமா தல? டேய் இது பிரேக் பெர்னார்டுக்கு ஏதாச்சும் வேணுமான்னு கேளுடா. பிரேக் பெர்னார்டு உங்களுக்கு என்ன வேணுமா? எதுவும் வேணாம்ப்பா. அப்படியா? ஓகே. எனக்கு வேற கையும் வரல காலம் வரல. நம்ம வீட்டுக்கு என்னடா பிரேக் பெர்னார்டு வந்திருக்கிறாரு, டோனி வந்திருக்கிறாரு. எனக்கு வேற கையும் வரல காலம் வரல. இதை வெளில சொன்னா யாராச்சும் நம்புவாங்களாடா? நம்பிதான் ஆகணும். ஆமாண்டா, நம்பிதான் ஆகணும். என்ன பண்றது? Hello, is my car is ready? Okay, I am coming. ஐயோ தல, நீங்க ஏன் தல போறீங்க? எனக்கு வந்து கார் ரெடி ஆயிடுச்சு, அதனால நான் இப்போ போறேன். அப்படியா தல? ஓகே தல. சரி பை. கடைசியா போகும்போது ஒரே ஒரு ஸ்டெப் போட்டு போங்க தல. வேற மாதிரி தல, வேற மாதிரி தல. அதோ வரேன். அரே பாய் தல, நீங்க எங்க போறீங்க? டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆயிடுச்சு, அதை பாரு. அப்படியா? சரி போங்க தல. இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நினைக்க பார்க்கும் போது என்னாலே நம்ப முடியல. என்னடானா பிரேக் பெர்னார்டு நம்ம வீட்டுக்கு வராரு, டோனி நம்ம வீட்டுக்கு வராரு. என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்பவே முடியல. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஐயோ ஆண்டவரே, ஏசப்பா, ஐயோ ஏசப்பா, இந்த மனுஷனுக்கு ஏசப்பா. பெரிய 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 சினிமா நடிகர்கள், கிரிக்கெட் பிளேயர் எல்லாம் வந்த உடனே உங்களை மறந்துட்டேன் ஏசப்பா. என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா. என் மகனே, யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷம். நீ விரும்பின, உன்னை தேடி வந்த விளையாட்டு வீரன், நீ விரும்பின நடிகன், இவங்க எல்லாம் வந்தாங்க. நீயும் குதூகலிச்ச. ஆனா இந்த சந்தோஷம் உனக்கு எவ்வளவு நேரம் நீடிச்சது என் மகனே? ஒன்று சொல்றேன், நினைவுக்குள். என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசிக்கும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலனாலும் நான் உனக்காக அங்க நின்றுட்டு இருந்தேன் மகனே. நான் ஏன்னா தெரியுமா? ஏன்னா நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கல. இந்த வாக்கு நான் மறுபடியும் வந்து உன்னை என் வீட்டுக்கு அழைத்து செல்லும் வரை இந்த வாக்கு உன்னோடு இருக்கும் மகனே. என்னை நம்பு, இந்த உலகத்தை நம்பி என்னை விட்டு விடாதே. என்னை நம்பு மகனே, என்னை நம்பு. என்ன மனுஷருங்க ஏசப்பா. தேங்க்யூ. டிராமா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? நீங்க எதை சூஸ் பண்ணிருக்கீங்க? உலகத்தை சூஸ் பண்ணிருக்கீங்களா, இயேசுவை சூஸ் பண்ணிருக்கீங்களா? சத்தமா? கேர்ள்ஸோட சவுண்ட் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா கேக்குற மாதிரி இருக்கு. சரி சரி சரி, ஓகே. பாய்ஸ் தனியா சொல்லுங்க, கேர்ள்ஸ் தனியா சொல்லுங்க. சரியா? ஓகேவா? பார்க்கலாமா யாரோட சவுண்ட் அதிகமா இருக்குன்னு? இப்போ நான் பாய்ஸ்னு சொன்னா பாய்ஸ் மட்டும் கத்தணும், கேர்ள்ஸ்னு சொன்னா கேர்ள்ஸ் மட்டும் கத்தணும். சரியா? பாய்ஸ், கேர்ள்ஸ்,
பாய்ஸ் ஃப்ரண்ட்ல எல்லாரும் நல்லா ஜாலியா இருக்காங்க. பின்னாடி சத்தமா சொல்றீங்களா? பின்னாடி இருக்காங்க. என்னங்க இது ரொம்ப டவுனா இருக்கு. லாஸ்டா சொல்றேன், பின்னாடி இருக்கவங்க கொஞ்சம் ஜோஷா சொல்லுங்க. முன்னாடி இருக்கவங்களா கேட்டுச்சா? சரி ஓகே சரி, நீங்க எல்லாம் ஏசப்பாவை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ எனக்கு கைய ஓடல கால ஓடலையே, இப்படி சொல்றீங்களேப்பா. ஏசப்பா ஏசப்பான்னு. அப்ப ஏசப்பா இங்க வந்துட்டா எப்படி இருக்கும்? நல்லானா? எப்படி நல்லா? ஜாலியா, அந்த ஜாலியா. இப்போ ஒரு ஜிங்கல் எல்லாம் டான்ஸ் பார்க்கலாமா? பாப்போம். எல்லாம் நல்லா கிரவுட எல்லாம் கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பைபிள்ல இருந்து கதைங்களை வாசிச்சுட்டு இருக்கேன்ப்பா. அப்படிங்களா? மாமா, பைபிள்ல இருந்து ஒரு கதை சொல்றீங்களா? பைபிள்ல இருந்தா கதை சொல்லவா இல்ல பாடவா? பாட்டு பாடுங்க. பாட்டு பாடுறது மாத்திரம் இல்ல ஜூடா, வா சேர்ந்து ஆடலாமா? Jumara 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 sing la la gloria jumara 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 sing la la gloria jumara jumara
கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு கூட்டத்துக்கு நடுவில் இயேசு வந்தாரு மரத்தில் இருக்கும் சக்கையுவை கண்டு கொண்டாரு கீழே இறங்கி வா உன்னை வாழாக்காம வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன் கீழே இறங்கி வா உன்னை வாழாக்காம வாழ்க்கை எனக்கு தான் உன்னை தலையாக்குவேன் சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர் வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர் என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர் என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர் சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 டான்ஸ்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சா? டான்ஸ் ஆடும்போது முகத்துல யாருக்கு முகத்துல ஸ்மைலே இல்லையே. நல்லா இருந்துச்சா டான்ஸ் உண்மையாலே? எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்றீங்களா? உண்மையாலே என்ஜாய் பண்றீங்களா? சரி இங்க இருக்க சின்ன பசங்க உங்களுக்கு சாங் போடுறேன், நீங்க 2 ஸ்டெப் போடுறீங்களா? ரெடியா? எல்லாரும் எழுந்துருங்க. சாங் ப்ளீஸ். ரெடியா? நல்ல கொஞ்சம் சத்தமா. நீங்களும் சின்ன பசங்க இல்லையா? Come on boys, put some songs. La la gloria ஜுமுரு 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 வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர் வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர் ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர் என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர் கைவிடாம காத்துக் கொள்பவர் சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 சிங்கலாலா சிங்கலாலா க்ளோரியா ஜுமுரு 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 நல்லா கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் உட்காருங்க. இங்க நீங்க அழகா டான்ஸ் ஆடுனீங்க. உங்களை பார்க்கிறதுக்கு தூதர்களே இறங்கி வந்திருக்காங்க. எங்க இருக்காங்க பாருங்க, உங்க பக்கத்துல தான் இருக்காங்க. ஏசப்பாவே வந்திருக்காரு. நம்புறீங்களா? அப்ப ஒரு ஆமென் சொல்லுங்க. கேட்கலையே. ஓகே, இங்க வந்திருக்காங்க. அதனால இப்போ ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? நிலையான வாழ்க்கையா இல்ல நிலையுள்ள வாழ்க்கையா? என்னது? நிலையில்லாத வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்? பிசாசுக்கு அடிமையா இருக்கும், இந்த மாய்மாலத்துக்கு அடிமையா இருக்கும். அதனால எல்லாமே மாயம். உலகத்துல எல்லாமே மாயம் 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 சொல்லிட்டு பிரசங்கி சொல்லியிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாயத்துல இருந்து நம்ம வெளிவரணும். இப்போ நம்ம பிள்ளைங்க மாயன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நம்ம கிட்ட நடத்த போறாங்க. அதை கண்டு கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுவீங்க.
ஓகேவா? ஓகே. ஏய், நீ எல்லாம் ஜோம் பண்ணுவியா தள்ளு? நீ எல்லாம் பைபிள் படிப்பியா தள்ளு? நீ எல்லாம் டேரி மீட்டிங்கே வரமாட்ட. ஃபெலோஷிப்பில் இருக்கியா? நான்லாம் 10 ஃபெலோஷிப்பில் இருக்கேன். நீ எல்லாம் உபவாசம் ஜெபத்துக்கு வருவியா? வரவே மாட்ட. நீ எல்லாம் ஆராதனையிலே தூங்கி தூங்கி விழுவ. நீ எல்லாம் சண்டே ஸ்கூல் எடுக்கலாம் கேள தள்ளு. என்ன இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் அல்லது? சரி, உங்கள் பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கான்னு பார்ப்போம். உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வரல? பரலோகத்தில் அழுகையும் கஷ்டமும் இல்லைன்னு சொன்னாங்க, அதனால தான் அவரை விட்டு வந்துட்டேன். அதோ சேர்த்தான். லார்டே அவர் தான், அவருக்கே பிரைஸ் தரலாடா. Praise to be you, Lord. உங்கள் பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உப்பு உபவாசமா? இல்லை, உன் பேர்லாம் இதில் இல்லை. அது எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க, அதனால தான் சொன்னேன். என் பேர் உபவாசம் லூயிஸ். உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அதெல்லாம் இருக்கும், நல்லா பாருங்க. நான்லாம் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ உபவாசம் இருந்திருக்கேன். நான்லாம் வாரத்தில் 5 நாள் உபவாசம் இருப்பேன், நல்லா பாருங்க. எல்லாம் மனுஷ பார்வைக்கு முன்பாக தான் இருந்தேன். உன் பேர் இதில் இல்லை. அப்போ நான் பரலோகத்துக்கு போக முடியாதா? முடியாது. ஐயோ, என்னால் போக முடியாதே. போச்சே போச்சே போச்சே. எண்ணெய் சட்டையில் உப்பு இல்லையா? வா வா. ஐயோ, நான் போக முடியாதே. உன் பேர் என்ன? என் பேரு நலஜனி. இல்லை, உன் பேர் இதில் இல்லையே. அது எப்படி? நான் என் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கேன், சர்ச்சுக்கு நிறைய தசமபாகம் காணிக்கெல்லாம் தந்திருக்கேன். என் பேர் இல்லையா? நல்லா பாருங்க. நம்பாதீங்க. இவளுக்கு நீங்கள் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தோம், மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி அதை எடுத்துட்டு வந்து மக்கள் பார்வைக்கு முன்பாக தசமபாகமோ காணிக்கையோ எடுத்துன்னு வந்து தரா. இவ்வளோலாம் பரலோகத்தில் விட்டுறாதீங்க. ஐயோ, நம்பாதீங்க. பேர் இதில் இல்லை. என்ன பரலோகத்துக்கு போல? நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, மனம் திரும்பணுமா? அது வேறையா? இது வேற நடிப்பு தாமா இது. அப்படியா? இதை நான் பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் பேர் என்ன? என் பேரு ஜபமணி. இல்லையே, உன் பேர் இதில் இல்லை. என் பேர் இருக்கும் பாருங்க. உன் பேர் இல்லை. என் பேர் இருக்கும் பாருங்களேன். நான் தினைக்கும் டேரி மீட்டிங் போகிறேன், பைபிள் ஸ்டடி போகிறேன், காத்திருக்கு கூட்டத்துக்கு போகிறேன், இந்த 21 days ஃபாஸ்டிங் ப்ரேயர் போகிறேன். என் பேர் இல்லையா? பாருங்க, நல்லா இருக்கும். உன் பேர் இல்லை. ஏசப்பா, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொலை அடியில் வேற பாஷை. இவளெல்லாம் பரலோகத்தில் விட்டுறாதீங்க. சரி, பரலோகமே 2 ஆயிடும். சரி. என் பேர் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரி பங்கஜம் பேர் இருக்கு, அதை பாருங்க. இல்லை. என்ன பேச்சு பேசுங்க, நரகத்துக்கு வாடி, உன் வாயை கிழிக்கிறேன். பாய்ஸ் டேக் மீ. யாரா இந்த பொம்பளை நல்லா கிளின்னு கிழிக்கிறா? எல்லாம் நம்மால் தான் கூட்டிட்டு போலாம். உங்க பேர் என்ன? என் பேரு கிரேஸ். உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க பூமியில இருக்கும் போது நிறைய ஆத்மாக்களை அறுவடை பண்ணீங்க, ஆயத்தம் செஞ்சீங்க. அதனால தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உங்க பேர் என்ன? கிறிஸ்டி. உத்தம ஊழியக்காரியான நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது அநேக பேரையும் ஆயத்தப்படுத்தினீங்க, நல்லது செஞ்சீங்க, மக்களுக்கு பைபிள் படிச்சிங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க. அதனால நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கே போகலாம். உங்க பேர் என்ன? பிளெஸ்ஸி. உன் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருந்து கீர்க்கப்பட்டுருச்சு. நான் எந்த தப்புமே பண்ணலையே. நீ எந்த தப்புமே பண்ணலையே. வந்தீங்க நில்லு, அப்ப தெரியும். யார் நீங்களா? என்ன நடக்குது இங்க?
உன் பேர் என்ன? என் பேரு கண்ணம்மா. இதோ நிக்கிறாங்களே பிளெஸியம்மா, இவங்க வீட்டில் தான் நான் வேலை செஞ்சேன். அம்மா பிளெஸியம்மா, என்ன நடக்குதுங்க? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்ல, நீ மனம் திரும்பி வாழல. அம்மா பிளெஸியம்மா என்ன சொல்றாங்க? உங்க வீட்டில் நான் இவ்வளோ வருஷம் வேலை செஞ்சேனே, ஒரு தடவையாச்சும் இவங்க தான் சொன்னீங்களா எனக்கு? என்னை மன்னிச்சிருக்கேன்மா, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த இயேசுவை பற்றிலாம் எனக்கு சொல்லியிருந்தீங்களா? நீங்கள் சொல்லலாம் இந்த நிலைமை எனக்கு வந்திருக்குமா? நீங்கள் சொல்லனால தான் இந்த நிலைமை எனக்கு வந்தது. ஒரு தடவையாச்சும் எனக்கு நீங்கள் சொன்னீங்களா? உங்களால் தான் இப்போ எனக்கு இந்த நிலைமை வந்தது. உன் பேர் என்ன? என் பேரு பிரியா. ஹே பிளெஸி, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? லெவல்ல வேலையா இருக்காங்க இங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையே. என் பேர் இல்லையா? ஏ பிளெஸி, என்னாச்சு சொல்லு சொல்லு பிளெஸி, ஏன் என்னாச்சு சொல்லு? ஏன் பேசாம இருக்கு? சொல்லு பிளெஸி. அவ பேச வேண்டிய காலத்துல பேசல, இப்ப நினைச்சாலும் பேச முடியாது. என்னது இயேசுவா? நீ பிளெஸி, நீ கிறிஸ்டின் தானே? ஒரு வாட்டியாச்சும் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருப்பியா? ஏன் பிளெஸி இப்படி பண்ண? இப்போ உன்னால தான் எனக்கு நிலைமை. எவ்வளோ தடவை பார்க் போயிருப்போம், எவ்வளோ தடவை ஃபோன் பேசியிருப்போம், ஒரு தடவையாச்சும் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னியா? ஏன் பிளெஸி இப்படி பண்ண? என்னை மன்னிச்சிரு பிரியா. ஏன் பிளெஸி இப்படி பண்ண? இப்போ உன்னால தான் பிளெஸி எனக்கு இந்த நிலைமை. அவளை விட்டுருங்க, அவளை விட்டுருங்க. நீங்களாச்சும் சொல்லுங்க அவளை விட சொல்லி. அவளை விட்டுருங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. இப்ப தெரியுதா உன் பேர் எதுக்கு ஜீவ புஸ்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டுருச்சுன்ட்டு? சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்ம மேல விழுந்த கடமை. அதை நம்ம சொல்லலைன்னா நமக்கு ஐயோ. யாருமே சுவிசேஷம் சொல்லாம இருக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட படிக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. மறக்காம எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. ஏன் ரொம்ப எல்லாருமே சீரியஸா இருக்கீங்க? இந்த நாடகம் நம்மள ஒண்ணு தோண வைக்குதா? பயம் வந்துருச்சா? எல்லாரும் ஒரு நாள் மறிக்க தான் போறோம். மறிச்ச பிறகு என்ன பண்ண போறோம்? மேல போறோம். அதுதான் இங்க வந்து நடத்தி காட்டியிருக்காங்க நம்ம பிள்ளைங்க. மறிச்ச பிறகு என்ன இருக்கு? நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல இருந்தா எங்க போவோம்? எங்க போவோம்? எங்க கேக்கலையே? மேலோகமா? பாதாளமா? பாதாளமா? பரலோகம் போவோமா? போனா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போறீங்க? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? அம்மா, நீங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? நீங்களும் யாருக்கும் பரலோகம் போகணும்னு ஆசை இல்லையா? அந்த பிசாசு கூட்டத்துல போடுமா? சொல்லுங்க. ஏசாமி கூட பரலோகத்துல போகணுன்றவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறவங்களா பெரியவங்களா போதவில்லையா? சின்ன பசங்க போனா போதுமா? பெரியவங்க கிட்ட சவுண்டே வரலையே. வரலையேம்மா? போறீங்களா? எல்லாருமே சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணா என்ன போறோம்ன்றீங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்ணை என்ன பண்றாங்க? பிசாசால இழுத்து கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்துட்டோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்குள்ள போயிடலாம்னா போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்கலன்னா அதுவும் தப்பு. லாஸ்ட்ல ஒரு அம்மா வந்துட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதனால யோசிங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது மகிமையின் ராஜா, ஒரு டான்ஸ். சீரியஸா இருந்துட்டு இப்ப நல்லா ஜாலியா வாங்க, அந்த பாடலை நம்ம பார்க்கலாம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே.
மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி துயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி துயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பல கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க நெருப்பல கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க மனுஷங்க தலைமையில ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க மனுஷங்க தலைமையில ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா When they fall down, 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 you lift me up, up, up. When they fall down, 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 you lift me up, up, up. கேட்டதிலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அழுகுரல் கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் மேய்ப்பர், பயம் என்பதில்லை. மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை. அவர் சொன்னார் அதை செய்வார், கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார். கர்த்தர் என் பக்கம் தோல்வி என்பதில்லை. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அழைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சு வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அழைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி துயவரே துதிக்கு பாத்திரரே மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி துயவரே துதிக்கு பாத்திரரே துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் டான்ஸ்? புரியல. பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? சரி, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன், சரிங்களா? இப்ப நாங்க எல்லாரும் வந்திருக்கோம்ல, இங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் போகுதுன்னு தெரியுமா? இங்க என்ன கட்டட வேலை போகுதுன்னு தெரியுமா? எதுக்காக போகுதுன்னு தெரியுமா? சர்ச்சுக்கா? வேற யாருக்குன்னா தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? யாரு கரெக்டா சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. வீடு இல்ல. மைக் கொடுத்தா சொல்றீங்களா கரெக்டா? மைக் கொடுக்குற யார் சொல்றீங்க கரெக்டா? புது இல்லம் இல்லை. யார் சொன்னா? இங்க இருக்கவங்க யாருக்கெல்லாம் தெரியுமா? இல்லம் தான். இல்லம் தான், ஆனா புது இல்லம் தான். ஆனா அது யாருக்காக கட்டுறாங்கன்னு நீங்க தான் சொல்லணும். ஏசப்பாக்காக கிடையாது. யாருக்காக கட்டுறோம் இங்க?
உங்களுக்காகவா? உங்களுக்காக இல்ல, எங்களுக்காகவும் இல்ல. அவங்க முதியோர் அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாம்பா. வெரி குட். அவங்க சொன்னாங்க முதியோர் ஒரு பிரைஸ் கொடுங்க பிரதர். வாங்க நீங்க. உங்க பேரு? முன்னாடி வாங்க. வாங்கம்மா. யார் சொன்னீங்க? முன்னாடி வாங்க. அந்தம்மா வாங்க. நல்ல கிரவுட், நல்ல கை தட்டுங்க. கரெக்ட்டா ஆன்சர் பண்ணாங்க. இங்க எதுக்காக இங்க கட்டட வேலை நடக்குதுன்னா, இங்க ஒரு என்ன கட்ட போறாங்கன்னா, ஒரு முதியோர் இல்லம் கட்ட போறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷமா? சந்தோஷமா இல்லையா? நீங்களும் உங்க ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? நல்ல சத்தமா, சத்தமா. ஓகே, உங்களுக்காக நெக்ஸ்ட் ஒரு நம்பர். சரி, இந்த கட்டடம் தன்னால கட்டுதா? யாரு கட்டுறாங்க? ஏசப்பா தான் கட்டுறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் தான் கட்டுறாங்க. அது யார் சொல்லுங்க பார்க்கலாம். தலைவர். இன்னொரு சொல்லுங்க. தலைவர் கிடையாது, தலைவர் தான். ஆனா அவருடைய இதுல போயிட்டு இருக்கு. தம்பிலாம் இல்ல. யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? இங்க பாருங்க, நம்ம ஐயா பின்னாடி திரும்பாருங்க. நம்ம ஐயா. நல்லா கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. முதியோர் இல்லம் தெரியுமா? யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கான क्वेश्चन. முதியோர் இல்லம்னா என்னது? கரெக்ட்டா சொல்லலாம். வயசானவங்க. ஓகே, முதியோர் இல்லம் எதுக்காக அவங்களுக்கு கட்டறோம் நம்ம? வெரி குட். அவன் சொன்னான்பா, வயசானவங்கள யாரோ பாத்துக்கலன்னா அவங்களுக்கு ஆதரவற்றோர் இல்லம். ஓகே, நீ வாடா தம்பி, வாடா. நல்ல கரகோஷங்களை ஏறிடுங்க. சவுண்டா நல்லா. இந்தாடா தம்பி. இங்க முடியாதவங்க, பராமரிக்க முடியாதவங்க, அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல கொடுக்க முடியாதவங்க, ஒழுங்கா துணி இல்லாதவங்க, யாருமே அவங்களை கவனிச்சுக்க இல்லாதவங்களுக்காக தான் இந்த ஹோல்டேஜ் ஹோம் கட்டுறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம ஆதரவு கொடுக்கலாமா, கொடுக்க வேணாவா? ஓகே, உங்க எல்லாருக்காக நெக்ஸ்ட் ஒரு டான்ஸ் இருக்கு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. ஒரு ஸ்பெஷல் பரதநாட்டிய சாங் உங்களுக்காக டான்ஸ் பண்ணி காமிக்க போறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேம் இருக்கு. சரியா? ரெடியா? கேம்க்கு ரெடியா இருக்கீங்களா? கேம்ல வின் பண்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. சரியா? பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு. எல்லாரும் எந்துவா இருங்க. ரெடி? கவுண்ட் பண்ணலாமா? 5 3 1. మురళాలించెను తన మహాదయను నను గణించెను యెహోవా నా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను ఆహరణి సలది చిమని పెను యెహోవా నా మురళాలి
అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను వినూత్న యత్నమిదను నీ ఎన్నడుగనన్ వినన్ ప్రేమ నాకు చూపెను యెహోవా నా మురలాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. யார் யாரெல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவா? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சூப்பரா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஸ்டேஜ்ல வந்து டான்ஸ் ஆடணும். ரெடியா? யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க? என்னங்க சின்ன பசங்க சொன்னா பின்னாடி கிரவுட்ல பின்னாடி இருக்கவங்கள கை தூக்குறீங்க? எழுப்பி விடுறீங்களா? சரி வாங்க வாங்க எழுதுங்க. யார் டான்ஸ் ஆடுவீங்களோ எழுதுங்கப்பா. எழுதுங்க எழுதுங்க எழுதுங்க. அப்படியா? இங்க இருக்கிற பசங்க, இந்த ஊர் பசங்க, இங்க இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவீங்களோ உங்களோட டேலண்ட் வந்து மேல வந்து காமிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு பரிசும் உண்டு. பரிசு வேணுமா? கிளாப் பண்ணி எல்லாம் உற்சாகப்படுத்துங்க. சைலண்டா இருக்கீங்களே கிரவுட், கிளாப் பண்ணுங்க. வாங்கம்மா. இங்க மாதிரி உங்களை மாதிரி தானே குட்டி பசங்க ஆடுச்சு, அதே மாதிரி நீங்களும் ஆடலாம். வாங்க. சரி விட்டுருங்கப்பா. வரமாட்டாங்க வரமாட்டாங்க. வரீங்களா? என்ன ஆடுதம்மா வேணாவா? பார்க்க மட்டும் தான் செய்வீங்களா? சரி காமனா பாட்டு போட்டா இங்கே ஆடுறீங்களா? ரெடியா? சரி எழுந்திருங்க. கம் ஆன். கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? 10 கவுண்ட். 1 வரும்போது சாங் ப்ளே பண்ணுவாங்க. ஓகேவா? வாய்ஸ் இங்க பாருங்க. யார் நல்லா பாடுறீங்களோ நாங்க பாப்போம். பார்த்து பிரைஸ் கொடுப்போம். பல 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 பலங்கள் மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாழணும்னு காதி சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக வெள்ள கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் போல தெய்வம் அவரு, நீங்க போல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார், என் போல தெய்வம் அவரு, அது நீங்க போல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாங்கள் லட்டுதான், அது உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டுதான். ஸ்வீட்டிலேயே பெஸ்ட் நாங்கள் லட்டு நண்பா, அது உலகம் ஒன்றை எதிர்பார்க்கும் துட்டு நண்பா.
எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட அல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. ரொம்ப அழகா நல்லா நேர்த்தியா நல்லா டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கத்துட்டு வந்த மாதிரி ஆடுனீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நீங்களே என்ன பண்ணணும்? கிளாப் பண்ணுங்க. எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, எல்லாரும் உட்காருங்க. உங்களுக்கான ஒரு கேம் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்றவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கு? கிஃப்ட் இருக்கு. ஓகே, இந்த கேம் நம்மளுக்கு நடத்துறதுக்காக பிரதர் அலோஷியஸ் வராங்க. எல்லாரும் கை கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. சரி, ஓகே. ஒரு சாரி, ஒரு இந்த செக்மெண்ட்க்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாங்களே, ஓகேவா? திருப்பியும் அந்த சாங் ரிப்பீட் பண்றாங்க. அவங்க வந்து அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை காமிப்பாங்க. சரியா? ஓகே, கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. பரதநாட்டியம் ஸ்பெஷல் டான்ஸ். మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. యెహోవ నా మురళాలించెను తన మహాదయను నను గణించెను. ఆహరణి సలది గ్రహించి మని పెను యెహోవ నా మురళాలి
తన మహాదయను నన్ను గణించెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. అనీతి వస్త్రమెడలించెను యేసునాథు రక్తమున ముంచెను. వినూత్న యత్నమిదను నీయెన్నడుగనన్ వినన్ ప్రేమ నాకు చూపెను. యెహోవ నా మురలాలించెను తన మహాదయను నన్ను గణించెను. ரெடியா கேம் செக்மெண்ட்க்கு? ரெடியா? நல்லா சத்தமா. எனக்கு தெரியும் உங்க எனர்ஜிலாம் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, ஆனா உங்களுக்கு பிரைஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, இவர் தான் கேம் கண்டக்ட் பண்ற போறாரு, பிரதர் அலோஷியஸ். எல்லாம் கிளாப் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கவங்கள அல்லேலூயா சொல்ல பாப்போம். சூப்பர். சரி, நம்ம சின்ன கேம் ஆடுவோம். யாருக்கெல்லாம் வந்து ஸ்கூல்ல பிடி பீரியட் பிடிக்கும்? சரி, யாரெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்களா அவங்களே எந்திரிக்கிறீங்களா? அந்த பின்னாடி இருக்கிற கொஞ்சம் டீனேஜ் பீப்பிள்ஸ்லாம் வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. அந்த லாஸ்ட் ரோல இருக்கவங்க வாங்க கேம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. அவங்க கொஞ்சம் வெட்கப்படுறாங்க, கை தட்டுங்க. நல்லா கை தட்டுவோம். வாங்க, என்கரேஜ் பண்ணுங்க. வாங்க வாங்க. ஈசாக் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மென்ட். ஈசாக்க வர சொல்றாங்க. யார் அது? வேற யாரனா கூப்பிடணுமாப்பா? மோனிஷா, காவ்யா எங்க இருந்தாலும் முன்னாடி வாங்க. வேற யாரனா இருக்காங்களா கேம்ல? பாஸ்டரா? பாஸ்டர்லாம் கேமுக்கு வர மாட்டாருவா. பாஸ்கர் வேற? அவ்வளவுதாவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேம் ஸ்டார்ட். என்னடா அவ்வளவுதாவா? ஸ்டார்ட் பண்ணலாமா கேம்? சரி, கேம் நல்லா ஸ்டார்ட் பண்றவங்க யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்குங்களோ கை தூக்குங்க. ஓகே, சரி, இது என்ன கேம் சொல்றேன், கை இறக்கிடலாம். ஏசு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வேன். ஓகேவா? ஏசுன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன ஆக்ஷன் சொல்றனோ அது பண்ணணும். அது ஏசுன்னு சொல்லாம ஆக்ஷன் சொன்னா பண்ணிட்டா அவுட். ஓகேவா? எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. புரிஞ்சுச்சா? நான் ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிட்டா அக்கா பண்ணுவாங்க. ஓகேவா? ஏசு கிளாப். ஒரே ஒரு கை தட்டு பண்ணிட்டா போதும். சரியா? ஏசு கிளாப். ஓகே. ஏசு ஹேண்ட்ஸ் அப். ஓகே, சூப்பர். நான் ஹேண்ட்ஸ் அப் சொன்னா ஹேண்ட்ஸ் அப்லயே தான் இருக்கணும். ஹேண்ட்ஸ் டவுன் சொன்னா தான் கீழே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏசு ஜம்ப். ஓகே, இப்போ எல்லாம் வந்து
இனிமே இப்போ ட்ரையல்ஸ் முடிஞ்சிருச்சு, மெயின் கேம் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க. சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஏசு ஜம்ப். ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணா போதும். நெக்ஸ்ட் ஏசு கிளாப். ஏசு ஹேண்ட்ஸ் அப். ஹேண்ட்ஸ் அப். அவுட். இங்க பாருங்க, இதுதான் ட்ரையல். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அவுட் ஆனவங்கள உட்கார்ந்துடணும், அவுட் ஆகாதவங்க மட்டும் தான் நிக்கணும். சரியா? எல்லாருக்குமே பிரைஸ் இருக்கு. சரி, இது ஒரு ட்ரையல்ஸ். இது முடிஞ்சு இன்னொரு சான்ஸ் தரோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சதுல கேம். சொல்லும்போது கரெக்டா பண்ணணும். நான் குழப்பமா கேட்பேன். ஓகேவா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஏசு ஜம்ப். ஒரு ஜம்ப் பண்ண போதும். ஜம்ப். ஓகே. ஏசு ஹேண்ட்ஸ் அப். ஏசு ஹேண்ட்ஸ் டவுன். ஏசு ஜம்ப். ஏசு கிளாப். ஏசு ரைட் ஹேண்ட். ஏசு ரைட் ஹேண்ட் டவுன். ஓகே, இனிமே ஃபாஸ்டா போவேன். ஓகேவா? ரெடியா? ஏசு ஹேண்ட்ஸ் அப். ஏசு ஜம்ப். இங்க ரெண்டு பேர் யாரெல்லாம் வந்து கரெக்டா சொல்லும்போது ஜம்ப் பண்ணலையோ அவங்க வந்து வாங்கிக்கலாம் கிஃப்ட். அவுட்டா இருக்கவங்களாம் வாங்கிக்கலாம். வாங்கப்பா. கிஃப்ட் வாங்கினவங்கள உட்காரலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாமா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசு ஜம்ப். ஏசு கிளாப். ஏசு கிளாப். ஏசு ஜம்ப். ஏசு ஹேண்ட்ஸ் அப். ஏசு ஹேண்ட்ஸ் டவுன். ஏசு ஹேண்ட்ஸ் டவுன். அவுட் அவுட். யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அவங்க அவுட். ஆமா, வாங்கிக்கலாம் கிஃப்ட். யாரெல்லாம் அவுட் ஆனாங்களோ அவங்க உட்காரலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு போலாம். எல்லாருமே யார் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு போடணும் இருக்காங்களோ அவங்க பின்னாடி நிக்கலாம். இதை விட நல்ல பெரிய பிரைஸ் இருக்கு. கரெக்டா அவுட் ஆனவங்க மட்டும் வந்து வாங்கிக்கலாம். இதோட பெஸ்ட் பிரைஸ் இருக்கு, அதனால கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுங்க. ஓகே, அவுட் ஆனவங்க உட்காருங்க. அவுட் ஆனவங்க உட்காரலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட் பெரிய இதோட நல்ல பெரிய பிரைஸ் தான் இருக்கு. உட்காரலாம். யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ உட்காரலாம். யார் கிஃப்ட் வாங்கினீங்களோ உட்காரலாம். சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? சரி, கண்டினியூ. நெக்ஸ்ட் ரவுண்ட் 3. ஏசு கிளாப். ஏசு ரைட் ஹேண்டர். ஏசு ரைட் ஹேண்டர் மட்டும் தான் சொன்னேன். ரெண்டு கையும் தூக்கினவங்க வாங்க ஃப்ரண்ட்ல. நெக்ஸ்ட் பெரிய பிரைஸ். வாங்க கொஞ்சம் வாங்க. அப்படியே ரைட் ஹேண்ட் யார் சொன்னா அவங்க மட்டும் ரைட் ஹேண்ட்ல இருக்கணும். கை கீழே இருக்குன்னா அவங்க அவுட். பட்டாபுரம் சண்டே ஸ்கூல் டீச்சர் யாராவது 2 பேர் முன்னாடி வரணும் இங்க கைட் பண்றதுக்கு. வாலண்டியர்ஸ் யாரா? கை தூக்குனவங்க மட்டும் அப்படியே இருக்கணும். அவங்களுக்கு பெரிய பிரைஸ் இருக்கு நெக்ஸ்ட். ஓகேவா? யாரா 2 பேர் வாலண்டியர்ஸ் யாரா வாங்க. சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்ட். சரி, ஓகே. கை தூக்குனவங்க கீழ இறங்கிடுங்க. இப்ப கை தூக்குனவங்க
பக்கத்துல இருக்கீங்களோ ஃப்ரண்ட்ல வந்துருங்க. இதான் லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, நீங்க இருக்கீங்களா கேம்ல? சரி, அப்படியே திரும்பிக்கோங்க அந்த பக்கம், எல்லாரும் பார்க்கட்டும். எல்லாரும் பார்த்த மாதிரி திரும்பிக்கோங்க. மத்தவங்க உட்கார சொல்லுங்க. மத்தவங்க எல்லாரும் உட்காருங்க. கிஃப்ட் வாங்குறவங்க எல்லாம் உட்காரலாம். சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் போலாமா? சரி, யார் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறதுக்கு ஆசைப்படுறீங்களோ அவங்க நல்லா சத்தமா அலேலியா சொல்லுங்க. அலேலியா. சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இதான் லாஸ்ட் ரவுண்ட். ஏசு கிளாப், ஏசு ஜம்ப், ஏசு ஹேண்ட்ஸ் அப், ஏசு ஹேண்ட்ஸ் டவுன், ஏசு ரைட் ஹேண்ட் அப், ஏசு ரைட் ஹேண்ட் டவுன், ஏசு ஜம்ப், ஏசு கிளாப். ரெண்டுமே ஓகே. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்றதுக்காக வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா அவங்க அவுட், ஏசுன்னு சொன்னா மட்டும் தான் அவங்க கரெக்ட். ஓகேவா? ஏசு கிளாப், ஏசு ஜம்ப், ஜம்ப். சரி, இதுதான் லாஸ்ட் ரவுண்டு. சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஏசு கிளாப், ஏசு ஜம்ப், ஏசு ஹேண்ட்ஸ் அப், ஏசு ஹேண்ட்ஸ் டவுன், ஏசு ரைட் ஹேண்ட் அப், ஏசு ரைட் ஹேண்ட் டவுன். ஓகே, எல்லாரும் பாஸ். சூப்பர். சரி, இது எதுக்காக இந்த கேம் கண்டக்ட் பண்ணோம்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, உபாகமம் 15:26, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளை செவி கொடுத்து அவர் நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திலிருந்து வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரியாகிய கர்த்தர் என்ற வார்த்தையின்படி. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்ம வந்து தெளிவா கேட்டு அதன்படி நடக்கணும். அப்பதான் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஓகே, நம்மளோட லாஸ்ட் செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம இதான் நம்மளோட கடைசி ப்ரோக்ராம். ஓகேவா? எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? எல்லாரும் கேக்குறீங்களா? கேக்குறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஓகே, சைலன்ஸ். ஜெனியக்கா ஃப்ரண்ட்ல உட்கார வச்சு அப்புறம் கொடுத்துக்கலாம். gift கிடைக்காதவங்களா உங்களுக்கு கண்டிப்பா gift கிடைக்கும். உங்க பக்கத்துலயே எடுத்து வந்து கொடுப்பாங்க. தயவு செய்து லிசன் பண்ணுங்க. எல்லாரும் சைலன்ஸ். கேக்குதா? ஓகே, என் செக்ஷன் என்னதுன்னா, இது என்ன ப்ரோகிராம் நம்ம எல்லாம் கண்டக்ட் பண்ணது தெரியுமா? என்ன ப்ரோகிராம்? நாளைக்கு என்ன டேட் தெரியுமா? ஓகே, நாளைக்கு கிறிஸ்மஸ். சோ கிறிஸ்மஸ்னால நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்? கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் உங்க எல்லாருக்கும் கண்டக்ட் பண்ணிருக்கோம். கிறிஸ்மஸ் நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? ப்ளீஸ் எல்லாரும் gift ரிசீவ் பண்ணவங்க எல்லாரும் எடுத்துட்டு போய் உட்காருங்க. எல்லாரும் அமைதியா இருங்க. பிரைஸ் இன்னும் வேணும்னா அமைதியா இருக்கலாம். எங்களுக்கு இந்த பிரைஸோட போதும்னா நீங்க சத்தம் போடலாம். வேணுமா வேணாமா? அப்ப அமைதியா இருக்கணும். இருப்போமா? 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 சவுண்ட் வருது, சவுண்ட் வருது. சரி, ஓகே. அக்கா சொன்னாங்கல்ல, என்ன தினத்துக்காக நம்ம இங்க வந்திருக்கோம்? யார் பிறந்த நாள்? எங்க பிறந்தாங்க? பெத்லகேம். எதுக்கு 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 ஆண்டி? ஏய் பின்னாடி சரி, வாங்கம்மா. கரெக்டா சொன்னாங்க அக்கா. ஏசாமி எங்க பிறந்தாரு? பெத்லகேம்னாங்க. அவங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. சரி, யாருக்காக பிறந்தாங்க இயேசு? யாருக்காக? யாருக்காக? கேட்கலையே. கேக்குதா உங்களுக்கு? கேட்கலையா உங்களுக்கு?
நன்னாளில் என்ன பண்ணலாம்? நம்ம சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தணும். படுத்துவோமா? என்ன படுத்துவோம்? துன்பப்படுத்துவோமா சந்தோஷப்படுத்துவோமா? யார சந்தோஷப்படுத்துவோம்? சரி, பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்க, யாரெல்லாம் பெத்தவங்களுக்கு கீழ்ப்படுறீங்க? நிஜமா சொல்லணும், உங்க அம்மா அப்பா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, கண்டிப்பா கண்டிப்பா கீழ்ப்படுறீங்களா? சரி, கீழ்ப்படுங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம வச்சிருக்கோம், சரியா? இந்த கிறிஸ்மஸ் டேல நமக்காக இயேசுப்பா பிறந்திருக்காரு, ஆமாவா இல்லையா? ஓகே. இந்த கிறிஸ்மஸ் டே நமக்காக ஆண்டவர் பிறக்கும்போது இந்த உலகத்துல இருக்கும்போது என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் நன்மை செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? சரி, அப்போ நம்ம நன்மை பெற்றவங்க நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். புரியுதா இல்லையா? இப்போ நாங்க உங்களுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை ஏத்துக்கிட்டு உங்களுக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு சொல்லணும், சரியா? உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் சாங் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகப்படுத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. செல்வத்தையும் படைத்தாண்ட செல்வ வல்லவர், செல்வத்தையும் படைத்தாண்ட செல்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்வதானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்வதானார். உயிர் வழி கொடியிலே கோமகனும் கொடியிலே, ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே, இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே. உயிர் வழி தொட்டிலே கோமகனும் தொட்டிலே, ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. பெத்லெஹேமில் நாதன் பிறந்தோ, ஸ்வர்கீய ஜீவன் நல்கான். பெத்லெஹேமில் நாதன் பிறந்தோ, ஸ்வர்கீய ஜீவன் நல்கான். இப்பூவில் சாந்தி தோகிடும் விண்தாரம் மண்ணில் ஏகிடான், தெய்வம் பிறனோ மண்ணில் அரணாய், ஸ்வர்கீய விருந்தம் பாடி க்ளோரியா. பெத்லெஹேமில் நாதன்
పాడుడి ఆలోకమా ప్రభు వచ్చెన్ అంగీకరించుమి బాపా తుమ్లా అరిసుముల్ కీర్తించి పాడుడి కీర్తించి పాడుడి కీర్తించి పాడుడి ఆయన చుకుంటూ ఎల్లును సతాను రాజ్యము నశింపజేసి మాయేసి జయంబు నుండును జయంబు నుండును జయంబు నుండును आनंदपडो यीशु आया है जगत का राजा है आया जमीन आसमान स्तुति गायन जमीन आसमान स्तुति गायन यीशु मसीह की जय यीशु मसीह की जय यीशु यीशु मसीह की जय यीशु मसीह की जय यीशु मसीह की जय यीशु यीशु मसीह की जय हमको पुकार दिया गया है प्रभु ने उसके गाथन बिना जमीन आसमान स्तुति गायन जमीन आसमान स्तुति गायन यीशु मसीह की जय यीशु मसीह की जय यीशु यीशु मसीह की जय Kimi Christus Maria Vishwaya Gosviya Ululova Rajaveya Ululova Rajaveya Jidev Shobhadama Jidev Shobhadama Jidev Shobhadama Needam karu badiya मैंने संदेश दे गंडू ये जो हो एक हो किया गया नटा किया गया नटा किया गया नटा किया गया नटा
ஒவ்வொருத்தரா கொடுத்துக்கிறோம். சரி, ஓகே, எல்லாரும் சைலண்ட், எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு. அவங்கவங்க இடத்துல போய் உட்கார்ந்தாதான் பிரைஸ் தருவாங்க. ஓகே, எல்லாருக்கும் இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்துச்சா? சரி, எல்லாரும் உங்க இடத்துல போய் உட்கார்ந்துட்டீங்களா? பிரைஸ் கொடுக்கலாமா? சரி, அமைதியா அம்மா, எல்லாரும் அமைதியா கொஞ்ச நேரம் உட்காருங்க. இதை காட்டிலும் அனைவருக்கும், சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பரிசுகள் இருக்கு. அதனால கொஞ்சம் சத்தம் போடாம இருங்க. பரிசுகளை வழங்க நம்ம ஐயா ஒரே மந்தை ஒரே மேய்ப்பன் ஏசிபிஎம் தலைமை போதகர் ஐயா அவர்களை வருக வருக என இரு கரங்களை கொண்டு வரவேற்கிறோம். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. மற்றும் நம்ம வெள்ளப்புத்தூர் ஊர் தலைவர் ஐயா அவர்களையும் வருக வருக என இரு கரம் கொண்டு அழைக்கிறோம். எல்லாம் கிளாப் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கைகளை தட்டி நல்ல ஜோரா, நல்ல உற்சாகமா, நல்ல சந்தோஷமா எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எப்படி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? எல்லாருக்கும் பிரைஸ் கிடைச்சிருச்சா? ரொம்ப கிடைக்கலையா? சரி, எல்லாருக்கும் ரெடியா இருக்குது. இப்போ நீங்க பிரைஸ் எல்லாம் வாங்கின பிறகு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நீங்க எல்லாரும் பிளேட் வாங்கி எல்லாரும் சாப்பிட்டுட்டு, பெரியவங்களுக்கு இருக்குது பிரைஸ். பெரியவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல பிரைஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். சர்ச்சில் உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கிறாங்க நிறைய பேர். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த இடத்துல போகும்போது சந்தோஷமா போகணும். நம்ம இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இயேசுசாமி இந்த பூமியில வந்தாரு. எந்த கஷ்டமானாலும் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு என்ன வாழ்க்கையில பிள்ளைகள் படிக்கணுமா, படிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு மட்டும் கேளுங்க, உடனே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? எந்த கஷ்டமா இருந்தாலும் வியாதியா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வேணுமா, இயேசுவே ஏசப்பா நீங்க உண்மையான தெய்வமானா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆபத்தான நேரத்துல எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாரு. என்னென்ன தேவை இருக்குமோ அப்பெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாரு. சரியா? அந்த ஆண்டவர் தான் ஏசப்பா தான் இந்த பூமியில உங்களுக்காக எனக்காக வந்தாரு. சரியா? அந்த ஆண்டவரை தான் இப்போ உங்களுக்கு சொல்றோம். அவர் இந்த பூமியில பிறந்தாருங்கிற சந்தோஷம் தான் எங்களுக்கு வந்துச்சு. அந்த சந்தோஷத்தை நாங்க எல்லாரும் உங்களிடத்துல ஷேர் பண்ணிக்கிடுறோம். கரங்களை தட்டுவோமா? கைகளை தட்டுவோமா? இப்ப தலைவர் உங்களுக்கு பேசுவாங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சவுண்டா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். என்ன இப்போ சொன்ன மாதிரி எல்லாருமே அப்பா அம்மா கீழ்படுவீங்களா? யாரும் பொய் சொல்லக்கூடாது இல்லையா? பொய் சொல்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு ரீஸ்டில் எழுதிடுவாங்க. யார் யாரெல்லாம் என்ன தப்பு பண்ணி ரீஸ்டில் எழுதிட்டு பெரியவங்கன்னா சொல்லுவாங்க, அப்போ நான் நாடகம் பார்த்தீங்கல்ல பின் பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ தப்புன்னு சொல்லுவாங்க. அதில் ரீஸ்டரில் உங்கள் பேர் வரக்கூடாதுன்னாக்கா என்ன பண்ணுவீங்க? தப்பு பண்ணீங்களா? அப்போ நீங்கள் பரலோகம் போகணும் என்ன பண்ணோம்? யாரும் பொய் சொல்லக்கூடாது. என்ன நல்லா படிக்கணும். அப்பா அம்மாவோட பேச்சுக்கு கீழ்ப்படி படிவீங்களா? சொல்லுங்க, படிவோம். வெரி குட். அனைவருக்குமே பெரியவங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உணவு எல்லாருக்கும் இருக்கு. முந்திக்கிட்டுலாம் போனால் எல்லாரும் ஃப்ரீயாக சாப்பாடு அழகாக வாங்கி சாப்பிட்டு பத்தெல்லாம் ஒன்று திரும்ப கேட்டு திரும்ப சாப்பிட்டு எல்லாரும் கிஃப்ட் இது வாங்கிட்டு போனோம் இல்லையா? ஏன்னா பால்காரன் வீட்டில் வேலை அதிகமாக இருக்கும். இங்கே முட்டி மோதிக்கிட்டு எதுவும் கொட்டிக்காமல் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு திரும்ப வாங்கிட்டு போனோம். பிள்ளைங்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் யாராவது வரல? கிஃப்ட் தர நிறைய கிஃப்ட் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது இல்லையா? நிறைய சாப்பாடு இருக்குது. அப்போல்லாமோ அமைதியாக எனக்கு சாப்பிட்டு போவோம். இந்த ஏற்பாடெல்லாம் செய்து யார் செய்தாங்கன்னாக்கா இந்த சபையில் உள்ள மக்கள் தான் கொடுத்தாங்க இல்லையா? இங்கே வெளிநாட்டிலேருந்து பணம்
என்ன பண்ண இது வந்தா பொழுது கிடையாது. இந்த சர்ச்சில் உள்ள உறுப்பினர்கள் மெம்பர்ஷிப் இருப்பாங்களே உறுப்பினர்கள் இல்லையா, அவங்கெல்லாம் சேர்ந்து காணிக்கையாக கொடுத்த உதவி அவங்க இன்ட்ரெஸ்டாக செய்கிறாங்க. நம்ம செய்யல ஊரில் செய்யணுமா இல்லை விஷயம் பசங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, வெள்ளப்புத்தூரில் வந்து இது என்ன பில்டிங்கு, என்ன கட்டிடம், அப்போ முதியோர் இல்லம் இல்லையா. யார் முதியோர்லாம் யார், வயசானவங்க, கவனிக்காதவங்க, அப்பா அம்மா சோறு போடாமல் ரொம்ப எளிமையாக இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் இங்கே தங்க வச்சு நல்லா உள்ள ரூமில் இங்கேயே தங்கி இங்கேயே குளிச்சு இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே வாழ கழிக்கலாம் இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியினை ஏசிபிஎம் பட்டாபிராம் சென்னை பட்டாபிராமில் இருந்து ஐயா தலைமை மூலியமாக மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணோம், பயன்படுத்திட்டாக்கா நம்ம கிராமமும் ஆசீர்வாதமாக இருக்கும். கிராமத்தில் மக்கள் நோய் நொடி இல்லாமல், எந்த வியாதியும் வீட்டில் எந்த துன்பமும் இல்லாமல் எல்லோரும் இன்பமாகவும் சந்தோஷமாக வாழ்வதற்காக நம்ம கிராமத்திற்காக எப்போதும் பட்டாபிராமில் ஏசிபிஎம் மெம்பர் எல்லாருமே நமக்கு ஜெபிப்பாங்க இல்லையா, ஜெயிப்பாங்க இல்லையா, ஜெயிப்பாங்க. எனவே இந்த மிகப்பெரிய உதவினை இந்த ஊராட்சி இந்த பஞ்சாயத்துக்கு செய்தமைக்காக நாம் அவளை கைத்தட்டி வாழ்த்துவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம தலைவருக்கு வந்து சால்வை அணிவிப்பார். எல்லா கைகளை தட்டி உற்சாகமா. நம்ம தலைவருக்கு ஒரு சின்ன பரிசு நம்ம சார்பாக. நல்லா உங்க ஊர் தலைவர் தானே, நல்லா கை தட்டுங்க. ரெண்டாவது நம்ம பாஸ்டர் வில்சன் அவர்கள் வந்து நம்ம தலைவருக்கு சால்வை அணிவிப்பார். நல்ல கைகளை தட்டுங்க ஜோரா. இப்போ சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இங்க கொஞ்சம் வாங்க. நாங்க இந்த பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் gift கொடுக்க போறோம். நீங்க ஓரமா நின்று ஒரு வழியா வந்துட்டு இப்படி போகிற மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணணும். வாங்க, அப்படி எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, இன்னும் முடியல. உங்களுக்கு பிரேயர் பண்ண போறோம். தலைவர் அருமையா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளைங்க நல்லா கேளுங்க, தலைவர் சொல்லி கொடுத்தாங்க. நீங்க பொய் பேசக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும். நல்ல பிள்ளைகளா இருந்தீங்கன்னா இயேசு சாமி வருங்காலத்துல உங்க ஊரை நல்ல பெரிய ஆசீர்வாதமான ஊரா மாத்திருவாரு. கிராமமா இருக்கிறத டவுனா மாத்திருவாரு. டவுனா மாறணுமா? மாறணும். அப்படி டவுனா மாறணும் தான் நாங்க நினைச்சு இந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங்லாம் போட்டு ஹோம் எல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதனால நீங்க அப்படி இருக்கணும். சரி, இப்ப நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை புது வருஷத்துல இருந்து நாங்க இங்க சாயங்காலம் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் எடுக்க போறோம். நீங்க தட்டக்கூடாது, அவங்க தான் தட்டணும். சரி, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு இருந்து 5 மணி வரைக்கும் 1 மணி நேரம் அந்த சண்டே ஸ்கூலுக்கு ரெகுலரா வர்றவங்களுக்கு பிரைஸ் இருக்குது தனியா. அதே போல வாரம் வர்றவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் புது வருஷத்துல இருந்து வைக்க போறோம். யாரெல்லாம் ரெடியா இருக்கிறீங்க?
ஹாய். நீங்களா வர்றீங்களா? நம்பலாமா? நல்லா நம்பலான்ட்டாங்கப்பா. சரி, பட்டாபுரம்காரங்க கொஞ்சம் இவங்களுக்கு எல்லாருக்கும் நம்பலாம், எங்களை சண்டே கிளாஸ் எடுத்துங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால அந்த சென்னையில இருந்து வந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் கை தட்டி அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்க. சரி, இப்ப சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொஞ்சம் நீங்க எல்லாருக்கும் இப்ப நாங்க பிரேயர் பண்ணிடுவோம். பிரேயர் பண்ணி இப்ப பிரேயர் பண்ணி முடிச்ச உடனே எல்லாருக்கும் லைனா வந்து நீங்க பிரைஸ் வாங்கிட்டு அந்த வழியா போயிடணும். பெரியவங்க நீங்க பெரியவங்களுக்கும் அம்மாமார்களுக்கு உங்களுக்கு சாரீஸ் வச்சிருக்கிறோம், மற்ற கிஃப்ட் வச்சிருக்கிறோம். அதே போல பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு வச்சிருக்கிறோம். நீங்க வாங்கி இந்த பக்கமா அப்படி போய் அந்த பக்கம் பிளேட் வாங்கி நீங்க சாப்பிடணும். திரும்பி இந்த பக்கம் வரக்கூடாது, புரியுதா? அந்த பக்கம் அம்மாட்ட கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்கிட்டு வர்றேன்னு இப்படி வந்துடக்கூடாது. ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, சரியா? பொய் சொல்லக்கூடாது, சரியா? சரி, இப்போ இப்ப ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் சொல்லுங்க. பாஸ் வில்சன், பாஸ் வில்சன். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கொஞ்சம் கண்ணை மூடுவோமா? இவ்வளவு நேரம் நம்ம எல்லாம் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இப்ப நமக்கு முடிக்க போறோம் ஜெபம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் இந்த பட்டணத்தை. இது பட்டணமே சொல்லிட்டேன், நான் கிராமமே சொல்லல. ஆண்டவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போற. உங்களுக்கு நல்ல தலைவர் கொடுத்திருக்கிறார். நம்ம தலைவர் நல்லா செய்வாங்க. கண்களை மூடி தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். என் அன்பின் பரலோக பிதாவே, இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் சோத்திரம். எங்களுக்கு கொடுத்ததான இப்படிப்பட்டதான நல்ல ஒரு ஆண்டவரே வாழ்த்துதலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் எங்களுக்காக பிறந்ததை ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் சேர்ந்து நாங்களும் கத்தாவே உம்மை நினைவு கூறும்படியா எங்களுக்கு கொடுத்ததான கிருபைகளுக்காய் சோத்திரம். நீ சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே சிறியவர்களும் எளியவர்களையும் நாங்கள் நினைக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்ததான ஆண்டவரே ஆசீர்வாதங்களுக்காய் சோத்திரம். வருகிற நாட்களில் இவர்களையும் ஆசீர்வதித்து இவருடைய குடும்பங்களிலே பெரிய நன்மைகள் உண்டாகும்படியாக கர்த்தரால் உண்டாகிறதான சமாதானமும் உம்மால் உண்டாகிறதான சந்தோஷமும் கர்த்தாவே உம்மால் உண்டாகிறதான ஆண்டவரே மேன்மையும் அவருடைய ஜீவியத்தில் கர்த்தர் பெருக செய்வீராக, பெருகும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிறதான எல்லாரும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, என் நாமத்தை கொண்டு எவர்களை ஆசீர்வதிப்பீர்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல உடைய பிள்ளைகளாய் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியுமா? என் ஆத்துமாவே சொல்லுங்க, கர்த்தரை சோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி பிள்ளைகள் அப்படி எழுமுங்க. நீங்க வரிசையா இந்த கிஃப்ட் வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடணும். டீச்சர்ஸ் நீங்க அந்த இந்த பாருங்க, நீங்க வாங்கினவங்களை அப்படி அனுப்பி விடுங்க, வாங்கினவங்களை அப்படி அனுப்பி விடுங்க.